மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷனோட நீ பொண்டாட்டியாக வாழ்கிறதுக்கு கடைசி வரைக்கும் நீ எனக்கு மகளாகவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் காவேரி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேட்டாலும் காவேரி போகும்போது கூட அடித்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் தாத்தா பாருங்கள் தாத்தா இந்த மாதிரி காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் கதறி கதறி அழுறாரு. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துகிறாரு தாத்தா. அப்போவே சொன்ன இதுக்கு தான் நீ கேட்கவே இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே பண்ணிடணும், பொண்டாட்டிகிட்ட பணிஞ்சு போகிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. பணிஞ்சு போனோம் அப்படின்னா அவங்க மனசில் நம்மளை ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க, ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க, ஈகோ பார்க்கக்கூடாது. இதெல்லாம் எப்போயோ சொன்னேன், எந்த ஒரு விஷயம் நீ மனசில் நினைக்கிறத உடனே சொல்லியிருந்தா இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல விஜய். சரி கவலைப்படாத, எதுக்குமே ஒரு டைம் இருக்குது, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தலையை தடவி கொடுத்துட்டு இந்த மாதிரி விஜய்க்கு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாரு தாத்தா. எப்படியாவது போயிட்டு நம்ம காவேரியை மீட் பண்ணலாம், மீட் பண்ணிவிட்டு உன்னோட மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி. இப்போ விஜய் காவேரியை நினச்சி ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காரு, பாஸ்டெல்லாம் நினச்சி அழுதுட்டுருக்காரு. அதே மாதிரி காவேரியுமே விஜயோட வாழ்ந்த நாட்கள் எல்லாத்தையுமே நினச்சி அழுதுட்டுருக்காங்க. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. விடு காவேரி, இன்னுமே லைஃப் நல்லாயிருக்கும், மற்ற விஷயத்தை எதையுமே நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆறுதலாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் எனக்கு மனசு சரியில்லைம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் காவேரி கிளம்புறாங்க. எப்படியாவது காவேரியை பார்த்துடணும் அப்படின்னு வெளியில் போய் நிற்கிறாரு. காவேரி வீட்டு வாசல்லே விஜய் போய் நிற்கிறாரு. பட் காவேரியை பார்க்க முடியல. இப்போ காவேரி கோயிலுக்கு கிளம்புறாங்களா, சரி இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை ஃபாலோ பண்ணிவிட்டு விஜய் கோயிலுக்கு போகிறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிவின் அண்ட் குமரன் 2 பேருமே வந்துடுறாங்க. அப்போ விஜயை பார்த்துடுறாங்க. அப்போது விஜயை பார்த்ததுக்கப்புறமா இவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் காவேரி இன்னும் துரத்திட்டு பின்னாடி வருவான், அவன் நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் மேலே கோவப்படுறாரு குமரன். நிவின் அதை தடுக்கிறாரு. ஸோ சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்க போகிறாரு. பணக்காரங்க அப்படின்னா பொண்ணுங்களோட வாழ்க்கையில் விளையாடுவீங்களா, எவ்வளோ உனக்கு திமிரு இருந்தால் எங்கள் வீட்டு பொண்ணை இந்த மாதிரி ஆக்கி வச்சுருப்ப அப்படின்னு சொல்லி பண்ணும்போது சண்டை போடும்போது உடனே விஜய் சொல்கிறாரு, அன்னைக்கே நீ சட்டையை பிடிச்சி அடித்த, அதுக்கே நான் அமைதியாக போயிட்டேன், பட் எப்போவுமே அப்படி இருப்பேன் அப்படின்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீ இப்படி வேறு பேசுவியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குமரனுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை ஆகிடுது. அதுக்கப்புறம் விஜய் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. காவேரியை மீட் பண்ணவே இல்லை. இப்போது திரும்பவும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு குமரன்கிட்ட காவேரி கேட்க உடனே நிவின் சொல்கிறாரு, இந்த மாதிரி விஜய் வந்தார், ஸோ அதனால் பிரச்சனை ஆகிடுச்சு, அடிக்க போயிட்டாரு விஜய்னு சொல்லிட்டு நிவின் ஒரு பக்கம் சொல்ல இப்போ கோவப்படுறாங்க காவேரி. என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க மாமா அவங்க மனசில், அன்றைக்கே விஜய் அடிச்சிங்க, இன்றைக்கும் அடிக்க போகிறீங்க, யார் உங்களுக்கு விஜய் அடிக்கிறதுக்கு உரிமை கொடுத்தா? முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க, தப்பு பண்ணது 2 பேரும் தான். அவர் கான்ட்ராக்டில் சைன் போட்டு கல்யாணம் பண்ணார், போய் சொல்லி என்னை ஏமாதல, நானும் பணத்துக்காக ஓகே சொல்லி தான் அவரை கல்யாணம் பண்ணேன். தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா எனக்கும் விஜய்க்கும் சேர்த்து தான் தண்டனை கொடுக்கணும், அவரை மட்டும் தண்டனை கொடுக்கறது என்னால் ஏற்றுக்க முடியாது, ஒரு காலமும் நான் அதை அனுமதிக்கவும் முடியாது. விஜயை நீங்கள் அடித்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் கங்கா வராங்க. என்ன மாமாவே எய்த்து பேசுகிறியா நீ, உன்னோட புருஷன் ரொம்ப வக்காலத்து வாங்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் தப்பு தான், அதை சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நானும் தானே தப்பு பண்ணியிருக்கேன், என்னையும் சேர்த்து அடிக்க சொல்லி எதுக்காக விஜய் மட்டும் அடிக்க சொல்கிறேன், முதல்ல விஜய் அடிக்கவே கூடாது, கரெக்டாக 1 வருஷம் கான்ட்ராக்ட்னு சொல்லி தான் நானும் காசு வாங்கினேன், இல்லை சரியாக போயிடுச்சு, இல்லை இன்னுமே அடிக்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் இது தேவையாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இது பண்ண. இன்னொரு பக்கம் பாட்டி காவேரி கிட்டே கேட்குறாங்க, எதுக்குமா இந்த மாதிரி பண்ண, நீ அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம்ல காசை தொலைச்சதை குமரன் அப்படின்னா. இல்லை பாட்டி அப்படி கிடையாது, ஆல்ரெடி அக்காவுக்கும் மாமாவுக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு அந்த டைமில், காசை தொலைச்ச விஷயம் மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன், யார்கிட்டையுமே சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு நிறைய விஷயங்கள் காவேரி அப்போ பேசுகிறாங்க. பட் ஆனால் விஜய் காவேரியை பார்த்து பேசணும் அப்படின்றப்போ குமரன் தடுத்து நிறுத்திடுறாரு. அட்லீஸ்ட் விஜய் மனசில் என்ன இருக்குது, என்னெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார், சர்ப்ரைஸ்னு சொல்லி என்னெல்லாம் மறைச்சி வச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சிட்டாலே எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகிடும். இனிமேல் விஜயோட காவேரியோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க விஜய் ஒன்று சேர விட மாட்டாங்க காவேரியோட. ஸோ அப்கமிங்கில் என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது, எப்படிலாம் கொண்டு போக போகிறாங்க, ஒருவேளை சாரதாமா காவேரி வேறு ஊருக்கு கூட அனுப்பி வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. விஜய் துரத்திட்டே வராரு, இன்னுமே உன்னோட வாழ்க்கையை கெடுக்க போகிறாரு அப்படின்ற பயத்தில் அனுப்புறதுக்குமே சான்சஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அப்கமிங்கில் என்ன மாதிரியெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ.